जय जय माई राधा कृष्ण माई जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरु पुंडरीक वरद हरे विठल वासुदेव हरि राम कृष्ण हरि ज्ञानोबा तुकाराम ज्ञानोबा तुकाराम। சந்திரபாகா நதி தீர்த்தக்கரைக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம போட்டிங் போகிறோம். சந்திரபாகா நதி தீர்த்தக்கரையிலேருந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம் போட்டிங்க்கு அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பிரத்யக்ஷ பாதம், ஸ்ரீ விஷ்ணு பாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிருஷ்ண பாதுகை, ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய பாதுகையை தரிசிக்கிறதுக்காக நம்ம இப்போ போட்டிங் போக போகிறோம். ஸோ இந்த தகவல்களை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இங்கெல்லாம் வந்தால் இங்கெல்லாம் போகலாம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த சந்திரபாகா நதி தீர்த்தக்கரைக்கு அக்கறைக்கு இஸ்கான் டெம்பிள் இருக்குது. சைத்தன்ய மகாபிரபுவே இந்த இடத்துல வந்து பிரத்யக்ஷம் வந்து பாண்டரங்கனுடைய மகாமித்தியத்தை பக்தாளுக்கு எடுத்து சொன்னதுனால இந்த பூமிக்கு சைத்தன்ய மகாபிரபு யாருன்னா மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாகி கிருஷ்ண பரமாத்மாவே தான் சைத்தன்ய மகாபிரபு. தன்னை தரிசிக்க தானே வந்திருக்கான் பகவான். புரியுதுங்களா? தன்னை தரிசிக்க தானே வந்திருக்கான் பகவான். ஆதிசங்கராச்சாரியார் பகவான் பரமேஸ்வரனுடைய அவதாரம். பரமேஸ்வரனே இங்கே வந்திருக்கார். யாரை பார்க்கன்னா? பாண்டரங்கனை பார்க்க. பாண்டரங்கனுடைய தலை உச்சியில் லிங்காகாரமாக பகவான் பரமேஸ்வரனே இருக்கான். ஆக இங்கே பரமேஸ்வரனும் பாண்டுரங்கனும் ஒன்று தான். புரியுதுங்களா? ஆகையினால் இப்போ அடுத்து நம்ம போட்டிங் போக போகிறோம். மகாவிஷ்ணுவினுடைய அற்புதமான பாவனமான பாதுகாவை தரிசிக்கிறதுக்காக. ஸோ இஸ்கான் டெம்பிள் இங்கேருந்து நீங்கள் அக்கறைக்கு போனீங்கன்னா 100 ரூபாய் கேட்பாங்க. கிருஷ்ண பாதுகையை தரிசிக்கணும் அப்படி நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் கேட்பாங்க. அவசியம் நம்மெல்லாம் போக வேண்டிய, பார்க்க வேண்டிய பரம பாவனமான இடம். புண்டரீகனுடைய சமாதிக்கு இங்கிலேருந்து நம்ம இப்போ போட்டிங்கில் போக போகிறோம். இந்த சந்திரபாகா நதி தீர்த்தம் அப்படின்னாலே உயர்ந்த தீர்த்தம். ஏன் சந்திரபாகா அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா, இங்கே பகவான் பாண்டுரங்கன் இருக்கானா. அதனால் இந்த நதிக்கு பேர் பீமா நதி. இந்த பீமா நதி ரொம்ப ஃபோர்ஸாக வந்துச்சான். ஸோ பகவான் பாண்டரங்கனுடைய சேத்திரமாச்சே, இந்த சேத்திரத்தில் நம்ம வந்து பகவானுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பீமா நதின்னு சொல்லக்கூடியது என்னென்னா பரமேஸ்வரனுடைய வியர்வை துளி தான் இது. ஸோ அது என்ன பண்ணாலாம், இந்த பீமா நதின்றவள் அழகாக டேன் பண்ணி போனாலாம். அதாவது ஒரு சந்திரனை போல, ஒரு பிறையை போல வளைந்து போனதுனால சந்திரபாகா அப்படின்ற திருநாமம் வந்தது. பானுதாசருடைய சரித்திரத்தை படித்தாலோ இல்லை அத்தனை மகான்களுடைய சரித்திரத்தை படித்தாலோ இந்த சந்திரபாகா நதி தீர்த்தக்கரையினுடைய மகத்துவத்தை எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அழகான திவ்யமான அந்த திருவடியை தரிசிக்கிறதுக்காக நம்ம புறப்பட்டாச்சு. அவசியம் நீங்களாம் பண்டரிபுர சேத்திரத்துக்கு போகணும். சுவாமி கிருபையால் அடியன் ப்ரோக்ராம் போட்டாலும் அடியன் சொல்கிறேன், நீங்கள் அடியன் கூடயே வாங்க, அல்லது தெரிந்தவர்கள் கூட போங்க. இல்லைனா அடியனுடைய ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, அடியனே வழி சொல்கிறேன், அதையும் வந்து உங்களிடத்துல சொல்லிடுறேன். ஸோ சந்திரபாகா நதி தீர்த்தக்கரையில் இந்த ஒரு படகு சவாரி மூலமாக கண்ணனுடைய திருவடியை பார்க்க போகிறோம். அங்கே ஜனாபாய்க்குன்னு ஒரு தனி கோவிலும் இருக்குது. அந்த கோவில்லையும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அழகான அந்த திருவடி பாதுகா இருக்கும். அதெல்லாம் பார்க்கறது அப்படின்றது ஒரு பெரியதான கொடுப்பனை. இந்த கொடுப்பனைகள்லாம் பகவானுடைய கிருப்பையினால், சத்குருவுடைய கிருப்பையினால் நமக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். சுவாமி கொடுப்பாருன்றதை வந்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். சுவாமிகிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த குருவுடைய கிருப்பைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா எந்த சேத்திரத்துக்கும் யாரும் போயிட முடியாது. எல்லாத்துக்குமே ஆதாரம் யார் அப்படின்னா குருநாதன் தான். குருநாதனே அனைத்திற்கும் ஆதாரம், குருநாதனே அனைத்திற்கும் காரணம். சத்குருநாதருடைய அந்த அனுகிரகம் இல்லாமல் இந்த மாதிரி சேத்திரங்களில் வந்து இந்த தீர்த்தம் ஆடுறதோ, சேத்திரங்களை தரிசிக்கிறதோ, தீர்த்தமாடி இந்த தீர்த்தத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதோ அதெல்லாம் முடியாது. இதோ தூரத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொக்கு ஒன்று நிற்கிது பாருங்கள்.
ஒரு ஒரு திண்டு மேலே, ஒரு கட்டடம் மேலே. இந்த கட்டடம் ஆக்சுவலாக யாருடைய கோயில்னா நாரத ரிஷியுடைய கோயில். நாங்கள் போகும்போது தண்ணி அதிகமாக இருந்ததுனால ஜலத்தில் மூழ்கி இருக்கார். நீங்கள் ஆகஸ்ட்டு ஜூன் ஜூலைலாம் போனீங்கன்னா அந்த மொத்தமாக மூடிடும், அவ்வளோ ஜலம் ஓடும், வெள்ளம் ஓடும். இந்த கோயில் கூட தெரியாது. இதுக்கு கீழே தான் நாரத ரிஷி இருக்கார். நாரத ரிஷியினுடைய அற்புதமான ஒரு கோவில் இருக்குது இந்த இடத்துல. இதான் நாரத ரிஷியினுடைய அற்புதமான ஒரு கோவில். ஜலத்துக்குள்ளே இருக்கார் நாரத ரிஷி. பாண்டுரங்கனையும் கிருஷ்ண பாதுகையை நினைத்து கொண்டு பகவான் நாரத ரிஷி இந்த இடத்துல இருக்கிறார். அதனால் அவரை தரிசனம் பண்ணலாம். ஸோ இது தண்ணியெலாம் கொஞ்சம் வத்துனா தான் நீங்கள் தரிசனிக்க முடியும். இப்போலாம் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதிலெல்லாம் போனீங்கனாலும் இவ்வளோ தான் தண்ணி இருக்கும், புரியுதுங்களா? அதனால் இந்த ஜலம் இருந்ததுனால பார்க்க முடியல. ஆனாலும் கிருஷ்ண பாதுகை கொஞ்சம் சுவாமி கிருப்பையால் தெரிஞ்சுது. அதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டாலே நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சுவாமியினுடைய திருவடியை வந்து தரிசிக்கலாம். அந்த அக்கறைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குது, அதான் ஜனாபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்னையினுடைய பரம பக்தையினுடைய கோவில். அதையும் உங்களுக்கு சுவாமி கிருப்பையால் காட்டுறேன். பண்டரிபுரம் வந்தீங்கன்னா அவசியம் நீங்களாம் இங்கே வரணும். விட்டல் ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி, சத்குரு சாயிநாத ஹரி என்ற நாமங்களை உள்ளத்தில் நினைத்து கொண்டு, இந்த சேத்திரத்தில் வாழ்ந்த மகான்களுடைய அந்த பக்தியை நினைத்து கொண்டு, இது எல்லாவற்றுக்கும் நமக்கு கிருபை பண்ணானே பகவான் சாய்நாதர், அவருடைய திருவுள்ளத்தை எண்ணிக்கொண்டு, அந்த திருவுள்ளத்தில் இப்படி சங்கல்பம் எழலை அப்படின்னா நம்மலாம் இந்த சேத்திரங்களுக்கே வந்திருக்க மாட்டோம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, அடியனுடைய வாழ்க்கையில் சாய்நாதர்னு சொல்லக்கூடிய பாபா அவருடைய திருவடியை பிடிச்சதுனால தான் பாண்டுரங்கனே எனக்கு கிடைச்சார். இதே சேத்திரத்தில் இந்த தீர்த்தக்கரையில் அடியன் குளிக்கும் பொழுது தான் எனக்கு பாண்டுரங்கனே கிடைச்சார். அந்த பாண்டுரங்கன் இப்போ அடியன் சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா கோவில் நான் இருக்கக்கூடிய பூஜிக்கக்கூடிய சுவாமியுடைய கோயிலில் தான் அடியன் வச்சுருக்கேன். இந்த தீர்த்தக்கரையில் தான் அடியன் குளிக்கும்போது ஸ்நானம் பண்ணும்போது எனக்கு பாண்டுரங்கன் சுவாமி கிடைச்சார் குரு கிருப்பையால். சரிங்களா? ஆகையினால் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இப்போ நம்ம இறங்க போகிறோம். இறங்கின வேகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த பாதுகையை தரிசிக்கலாம். உள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க கிருஷ்ணர் எதுக்கு இருக்கக்கூடிய சுவாமி இருக்கார். ஸோ இதுதான் ஸ்ரீ கிருஷ்ண பாதுகா. அவர் வந்து கையில் வச்சுருக்கக்கூடிய புல்லாங்குழல் கீழே வச்சுருக்கார். அவர் வந்து சாப்பிட்றதுக்கான பாத்திரம் எல்லாம் கொண்டு வந்தாராம். பகவான் இந்த இடத்துல பிரதட்சமாக ஒரு லீலை பண்ணுறதுக்காக பிரதட்சமாகி இருக்கார். இதுதான் அந்த பாதுகா, அந்த பாத்திரங்கள், இந்த குளிலார்கள் அதெல்லாம் கொட்டாங்குச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பகவானுடைய திருவடி கூட இந்தாண்ட இருக்கும். அதை நீங்கள் நல்லா சேவிக்கலாம். பரம பாவனம், பரம புண்ணியமும் பரம பாக்கியமும் இருந்தால் தான் இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சேவிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எப்போதைக்கு பகவான் அந்த கிருப்பையை பாக்கியத்தை கொடுக்குறானோ அப்போதைக்கு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சேவிக்கலாம். இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சிகள். மனசார பகவான் சத்குரு கிட்டையும் சாய்நாதர் கிட்டையும் பாண்டுரங்கன் கிட்டையும் அடியார்கள்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. பகவானே, இந்த புண்ணியமான சேத்திரங்களுக்கு நாங்கள்லாம் வரணும், வந்து உன்னுடைய அனுகிரகத்தை பெறணும். நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக இந்த மனுஷ பிறவி நீ கொடுத்த, அந்த பிறவினுடைய புரோஜனத்தை நாங்கள் அடையணும். அதற்காக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை போக்கு, எங்களுக்குள்ள பக்தியை கொடு. இந்த அடியார்கள் பக்தி செய்ததை போல் எங்களுக்கும் லவலேசமாவது பக்தியை கொடு அப்படின்னு கேட்கணும். தூரத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் ஆஞ்சநேய சுவாமி கோயில் ஆலயம், அதுவும் மூழ்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பாபாவுடைய அனுகிரகத்தினால பார்க்க கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய மூல விக்கிரகமும் இருக்கும். இங்கே வந்து ஆஞ்சநேய சுவாமி, இது கிருஷ்ண பகவான் எப்படி ஒரு கிருஷ்ணராக நிற்கிறார் பாருங்கள். இந்த சுவாமி மகாவிஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்துட்டு இந்த வழியாக ஜலத்தில் லைட்டாக கொஞ்சம் தூரம் நகர்ந்து போனோம் அப்படின்னா, மேலே போனோம் அப்படின்னாலே ஜனாபாய் அவர்களுடைய ஒரு புனிதமான ஒரு சின்ன ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தையும் நீங்கள் பரம பாக்கியத்தோடு சேவிக்கலாம். இந்த பூமிக்கு நீங்கள் வந்ததுலேருந்து நாமாவளியை உள்ளுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது சத்குரு சாய்நாதருடைய நாமமோ, ஸ்ரீ ஹரியினுடைய நாமமோ, குலதெய்வத்தினுடைய நாமமோ, எந்த நாமமாக இருந்தாலும் அந்த நாமத்துக்கு சொந்தக்காரன் பாண்டுரங்கனே தான். ஏன்னா ஹரியும் ஹரனும் இணைந்த ஒரு சேத்திரம் இந்த சேத்திரம். இப்போ மேலே ஒரு அரசமரம் தெரியுது இல்லையா? ஸோ அந்த அரசமரத்துக்கு கீழே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இதோ கோவிலுக்கு வந்தாச்சு சுவாமி கிருப்பையால். ஜனாபாய், இங்கே வந்து ஜனாபாய்க்கு வந்து சுவாமி வந்து உதவி பண்ணுறானாம். ஜனி, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பரம பாவனமான இடம். ஸோ இது யார் கோவில்னு இங்கே சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும் பொழுது ஜனாபாய் மந்திர் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் ஒரு கிருஷ்ண பாதுகா இருக்குது பாருங்கள், ஒத்த திருவடி. அந்த திருவடிக்கு 2 திருவடியாக இருந்தது, ஆனால் இங்கே இதில் ஒரு திருவடி தான் இருக்குது. 2 திருவடி நம்ம கீழே விஷ்ணு பாதத்தில் பார்த்தோம், இங்கே ஒரு திருவடி இருக்குது.
ஸோ கிருஷ்ண பரமாத்மா அவர் லீலை பண்ணுறதுக்காகவே இந்த இடத்துல எழுந்தருளி பிரதட்சணமாயிருக்கார். ஜனாபாய் அவர்களுடைய ஒரு திருவுருவத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஜனாபாய் அவர்களுடைய அற்புதமான கோவில் அப்படின்னு இங்கே கீழே இருக்கக்கூடிய பக்தால் எல்லாம் சொன்னாங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மண்டபத்தில் ஒரு மகாத்மாவினுடைய சமாதி இருக்குது. அதுதான் இந்த சேத்திரம் முழுக்கவே ஜீவசமாதிகள், அந்த பக்தர்களுடைய பக்தி பாவம் அப்படியே புதைந்து இருக்குது. எதுக்குன்னா நமக்கு எல்லாருக்கும் புதையலை கொடுக்கறதுக்கு தான். அந்த பக்தின்ற புதையலை நம்ம வாங்கிக்கணும் சுவாமியுடைய அருளால். அதை கேட்டால் தான் அவர்கள் கொடுப்பார்கள். அதுக்கு தகுதி நமக்கு இருக்கணும். ஸோ நல்லபடியாக சுவாமி கிருப்பையால் மகாவிஷ்ணுவுடைய பாதுகை, ஜனாபாய் அம்மாவுடைய திருக்கோவில் எல்லாம் பார்த்துவிட்டு நாங்கள் திரும்பவும் இக்கரைக்கு வந்தாச்சு. புண்டரீகனுடைய சமாதி பின்னாடி இருக்குது. நிறையா பார்க்கலாங்க, அனுபவிக்கலாங்க. ஷிரடிக்கு போனால் எப்படி நாளாம் போனால் ஒரு 3 நாள் 4 நாள் தங்க வந்த போயிட்டு ஒரே நாளில் முடியாதெல்லாம் நமக்கு ஆகாது. அந்த மாதிரி பண்டரிபுர சேத்திரம் போனாலும் முடிஞ்ச அளவு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது இருக்கணும். அதுக்கு சுவாமி கிருப்பை இருந்தால் தான் அது கிடைக்கும். ஸோ அவசியம் நீங்கள் எல்லாரும் பண்டரிபுர சேத்திரம் போகணும், பாண்டுரங்கனை தரிசிக்கணும், அடியார்களுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளணும், பக்தி லவலேசமாவது நம்மளோட ஹிருதயத்தில் இருக்கட்டும் சொல்லி இந்த பதிவை அடியேன் முடிக்கிறேன். இதுக்கப்புறமா இன்னும் 2 வீடியோஸ் வரும். அதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். நிறையா யாத்திரைகள்லாம் சுவாமி கிருப்பையால் போயிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு வீடியோவாக சுவாமியுடைய அருளால் நம்ம பதிவு பண்ண போகிறோம். பார்த்து மகிழுங்கள். ஜெய் சாய்ராம்.